ஹாய் everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 10th மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபஸ்ட் மிட்டம். 10th ஸ்டாண்டர்ட் வீடியோவே போட மாட்டேங்க. அப்புறம் ஏன் சார்? நான் சயின்ஸு சோஷியல் போட்டேன், ரெஸ்பான்ஸே கம்மி தான், இருந்தாலும் போட்டிருக்கேன் பாருங்கள். தமிழ் இங்கிலீஷ் இனி போட்டுறேன். ஏன்னா எக்ஸாம் வந்துச்சு, எனக்கு புரியுது. 10th மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 2 மார்க் 5 மார்க் 8 மார்க் பார்க்க போகிறோம். 1 மார்க் புக் பேக் படித்த போது 50க்கு 50 மார்க் எடுத்துடலாம். நான் சொல்கிறது மட்டும் படிச்சிங்கன்னா. ஜாமெண்ட்ரி 4.1 இதை மட்டும் பார்த்தா போது இதுதான் உங்கள் போர்ஷன்ஸ் இருக்குது. ஒருவேளை சில ஸ்கூலில் கிராஃப் இருந்ததுன்னா, வேரியேஷன்ஸ் கிராஃப், இன்டைரக்ட் டைரக்ட் வேரியேஷன் கிராஃப் இருந்ததுன்னா அதில் எல்லாமே பார்த்துக்கோங்க. எது இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது. கிராஃப் ஜாமெண்ட்ரி மட்டும் எல்லாமே படிச்சிடணும். உங்களுக்கு இதுதான் போர்ஷன் இருக்குது. ஒருவேளை கிராஃப் இருந்தால் அதை பார்த்துக்கோங்க. 8 மார்க். 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 இப்போ 5 மார்க்லாம் சொல்லி முடிச்சிடுறேன். உங்களுக்கு 3 சாப்டர் தான் இருக்கும். அதாவது 3ஆவது சாப்டரில் பாதி கூட இருக்காது, 3 எக்ஸைஸ் தான் இருக்கும். ஸோ அது முடி நான் சொல்லிடுறேன். சாப்டர் 1 பார்த்தீங்கன்னா இந்த 5 இதெல்லாம் 5 மார்க். 1.1 ஏ கிராஸ், 1.2 ஈஸி, 1.4 அந்த ஏரோடைகிராம் டேபிளில் ப்ளாட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் 1.5 8th சம் எஃப்ஓஜி சம்மு, 1.23 எக்ஸாம்பிள், 1.24. சாப்டர் 1 நல்லா படிச்சிங்கனாலே 3 5 மார்க் எழுதலாம். சாப்டர் 2 நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறது 2.2 5th 1, 2.5 கண்டிப்பாக இந்த 6 சம் விட்டுறாத, இந்த 3 எக்ஸாம்பிள் விட்டுறாத. 2.7 ஜிபியில் 3 சம் தான் இருக்குது, முடிஞ்சா பாரு. ஆனால் 2.8 3 3 3 5 5 5 அதை விட்டுறாத, கன்ஃபார்ம் வரும். 2.9 ரேக்கா சம் விட்டுறாத, கன்ஃபார்ம் வரும். ரேக்கா பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்துரு, நல்லது. அண்ட் ரொம்ப முடியாத பசங்க 2.7 மட்டும் விட்டுருங்க. அண்ட் மீதியெல்லாம் படிச்சிருங்க. மீதியெல்லாம் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். சாப்டர் 3 3.1 முடியாதவங்க விட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கு இதிலே உங்களுக்கு 5 மார்க் வந்துடும். 3.1 சைமல்டேனியஸ் எஜுகேஷன் இது எல்லாமே பார்த்தா எழுதிடலாம், 1 வரும். ஜிசிடி பார்த்துருங்க. ஜிசிடி எல்லாருமே பார்க்கணும், ஓகேவா? அப்போ இங்கே மஞ்சள் கலரில் மார்க் பண்ணிடுற. அப்போ உங்களுக்கு கரெக்டாக தெரியும் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க எது மட்டும் பார்த்தா போதுன்னு. ஏன்னா நல்லா படிக்கிறவங்க நான் இப்போ கொடுத்தது எல்லாமே பார்த்துக்கோங்க, ஓகேவா? வீக்காக இருக்கிறவங்களுக்கு சாப்டர் 1 ஃபுல் இதில் எல்லா 5 மார்க்கும் நீ பார்த்துரு. அடுத்து சாப்டர் 2 பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம்பிள், 2.2 5th சம், இந்த 3 சம். அதுக்கப்புறம் 2.28 2.30 சார் 2.28 2.36. அதுக்கப்புறம் இதில் வேண்டாம். 2.8 3 3 5 5 5 ரேக்கா. இதையாவது ஒழுக்கமாக பாருங்கள், ரொம்ப முடியாதவங்க. அண்ட் ஜிசிடி ஃபுல்லாக பார்த்துருங்க, ரொம்ப முடியாதவங்க. ஜிசிடி ஃபுல்லாக பார்த்துருங்க, ஓகேவா? ஸோ 3.1 விட்டுருங்கன்னா முடியாதவங்க, ரொம்ப வீக்காக இருக்கும் அவனுக்கு. நல்லா படிக்கிற குழந்தைங்க இந்த 3 சாப்டர்ஸ் பார்த்துருங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு இருக்குது. 3 சாப்டரில் 5 மார்க். 3.3 முடிதான் இருக்குது, அதனால் 3.2 முடிதான் 5 மார்க்கு கொடுத்துருக்கேன். 2 மார்க்ஸ் உங்களுக்கு 5 தான் எழுதணும். அதனால் ரொம்ப கஷ்டப்படாதீங்க. ஃபஸ்ட் சாப்டர் படித்தாலே 3 2 மார்க் 2 2 மார்க் எழுதிடலாம். 1.1 கண்டிப்பாக 1 வந்துடும், ஈஸி. 1.2 ஈஸி தான். 1.3 மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். 1.2 தெரிஞ்சாலே 1.3 ஈஸி. 1.4 1 to 1 ஃபங்க்ஷன், ஆன் 2 ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனில் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஆனால் கண்டிப்பாக இது வரும். 1.4 எஃப்ஓஜியில் ப்ரூவ் பண்ணுற சம்மு, கே கண்டுபிடிக்கிற சம்மு, ஏ கண்டுபிடிக்கிற சம்மு கேட்கலாம், போட்டிருக்கேன். இதை நீங்கள் படிச்சிங்கனாலே போதும், 3 2 மார்க் வரைக்கும் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சாப்டர் 2 பார்த்தீங்கன்னா 2.1 2.2 2.4 2.5 எல்லாமே ஈஸியான சம் தான் கொடுத்துருக்கேன். நீ முக்கியமான சம் தான் கொடுத்துருக்கேன். எதுவுமே நான் தேவையில்லாத கொடுக்கவே இல்லை. 2.3 கூட கொடுக்கல பாருங்கள். அது சம் வேண்டாம், ஓகேவா? 2.26 2.27 2.23 எக்ஸைஸ் 2.7 ஜிபியில் இதெல்லாம் பார்த்துக்கோ. 2.8 இன்ஃபைனைட் சீரீஸ் மட்டும் பார்த்துக்கோ. 2.9 ஸ்பெஷல் சீரீஸில் இதெல்லாம் பார்த்துக்க. சரி, இது எல்லாமே படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் முடியாதவன் நல்லா கேட்டுக்க. சாப்டர் 1 ஃபுல்லாக படிச்சிரு, 2 மார்க். நான் இங்கே மார்க் பண்ணட்டா? சாப்டர் 1 2 மார்க் ஃபுல்லாக படிச்சிருக்கு, ஃபுல். சாப்டர் 2 எக்ஸைஸ் 2.1 2.2 2.4 2.5 இதெல்லாம் நல்லா பார்த்துருக்கு. ஏன்னா இதெல்லாம் பார்க்காம இருக்காது, இதெல்லாம் ஈஸி. எக்ஸாம்பிள் விட்டுரு. எக்ஸாம்பிள் 2.27 மட்டும் பார்த்துக்க. எக்ஸைஸ் 2.7 ஆமாம் 2.8 பார்த்துக்க. 2.7 ஜிபியில் 3rd சம் 4th சம் நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 2.42 பார்த்துக்கோங்க. ஸ்பெஷல் சீரீஸ் முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. ஸ்பெஷல் சீரீஸில் இந்த 2nd சம் 3rd சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் 2.58 இம்பார்ட்டன்ட், ஓகேவா? இதையாவது பாருங்கள். சாப்டர் 3 3.2 எல்சிஎம் தான், ஈஸி தான். இது ஈஸி தான், எல்லாமே பார்த்துங்க. எக்ஸைஸ் எக்ஸாம்பிள் எல்லாமே பார்த்துருங்க. 3.3 எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி அது முடிஞ்சால் பாருங்கள், ஓகேவா? ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு போர்ஷன்ஸ் இருக்க சொல்லிட்டேன். மேக்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் இதுதான். இதை உருப்படியாக படிச்சிங்கன்னா போதும். நான் மஞ்சள் கலரில் போட்டதை படித்தாலே எல்லாமே எழுதிடலாம். ஆனால் நல்லா படிக்கிறவங்க எல்லாமே படிங்க. படிக்க முடியாத பசங்க இந்த மஞ்சள் கலரில் போட்டதை ஒழுக்கமாக படிச்சுப்போங்க. முக்கியமாக ஜாமெட்ரி நல்லா படிப்போ, 1 மார்க் நல்லா படிச்சுப்போ, 5 மார்க் நல்லா படிச்சாலே 30 மார்க் எடுத்துடலாம். 35 மார்க் மாலையே எடுத்துடலாம். 2 மார்க் அந்த 5 அட்டன் பண்ணணும். அதுக்கு ஒன்றால் ரொம்ப முடியலன்னா சாப்டர் 1 உருப்படியாக படிச்சுட்டு சாப்டர் 2 2.1 2.6 முடியாது ஒழுக்கமாக பாட்டுப்போம். சாப்டர் 3 பார்க்கலனாலும் பரவாயில்ல.
இதான் உங்களுடைய ஃபஸ்ட் மிட்டம் இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி தமிழுக்கு இங்கிலீஷ்க்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள், நான் டக்குன்னு போட்டுறேன். தேங்க்யூ.